ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் பார்ட்டி தான். இது லேடிஸ் ஒன்லி பார்ட்டி, நோ கிட்ஸ் அலவுட் பார்ட்டி. ஸோ முழுக்க 5 to 8 மணி வரைக்கும் லேடிஸ் வந்து ஒரு 4 hours செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ சாட்டர்டே ஈவினிங் தான் வந்து இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள், அதாவது ஃப்ரைடே நைட்டே வந்து டெசர்ட்டுக்கு வந்து பேனக்கோட்டா செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது பேனக்கோட்டா மேக் பண்ணுற வீடியோலாம் என்னால் கண்டிப்பாக வந்து எடுக்கவே முடியல. எனக்கு சுத்தமாக அப்போ நான் ஃப்ரீயாகவே இல்லை. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. ஸோ ஃபைனலாக வந்து ஃப்ரைடே நைட் வந்து டெசர்ட் வழியும் முடிச்சிட்டேன். பேனக்கோட்டா எதனால் சூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேனக்கோட்டா வேணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்போ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் பேனக்கோட்டா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதாவது பன் பட்டர் ஜாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பன்னுக்கு. ஆஃப்டர் தட் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பன்னையும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இந்த பன்னு வந்து நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளுடைய பன் பட்டர் ஜாமை வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மென்ஸ் பார்ட்டினாலே வந்து மென்ஸ்லாம் வந்து கிட்ஸை வந்து எங்ககிட்ட விட்டுட்டு அவங்க மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து கிட்ஸை பார்த்துட்டு நம்ம லேடிஸ்லாம் வீட்டில் இருப்போம். ஸோ இந்த தடவை அதனால் என்ன பண்ணோம், மென்ஸ் வந்து கிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோன்றதுக்காக தான் நோ கிட்ஸ் அலவுடு, மற்றபடி எந்த சமாச்சாரமும் கிடையாது. ஸோ வந்து லேடிஸ் முழுக்க எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கணுன்ற நோக்கம்தான். ஸோ அதனால் அப்பாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வேலை அதிகம் இருந்ததுனால பன்னை பேக் பண்ணி முகேஷ் கிட்ட கொடுத்துட்டேன் அப்ளை பண்ண சொல்லி. நான் என்ன சமைச்சாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து முகேஷ் கிட்ட கொடுத்து அதை டேஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு அவர் ஓகே சொன்னால் தான் வந்து அந்த ரெசிப்பியே வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆலப்பினோ பாப்பர்ஸு. ஸோ ஆலப்பினோ பாப்பர்ஸ் வந்து யூஸ்வலி அந்த க்ரீம் சீஸில் நம்ம என்ன சீசனிங் வேணுமோ பண்ணிவிட்டு அதை ஆலப்பினோ பாப்பர்ஸை அந்த கோர்லாம் எடுத்துகிட்டு சென்டரில் அந்த க்ரீம் சீஸ் ஃபில்லப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பேக் பண்ணுறதுக்காக அவனுக்குள்ளே வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சாக்கட்ரி போர்ட். எங்கள் வீட்டில் எப்போ சாக்கட்ரி போர்ட்னாலும் அது முகேஷ் தான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லணும். ஸோ இந்த தடவை வந்து சாக்கட்ரி கப்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ரொம்பவே மெனக்கெட்டுட்டாங்க. நான் சமைக்கிறதுக்கு ஒரு டிஷ்ஷு 2 டிஷ்ஷுக்கு வந்து 3 hour ஆகுதுன்னா, இந்த சாக்கட்ரி கப்ஸுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ 3 hours கிட்ட வந்து டைம் எடுத்து பொறுமையாக பண்ணியிருந்தாங்க. நீட் அண்ட் க்ளீனாக எவ்ரிதிங் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக செமையாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் முகேஷ் ஃபார் யுவர் எஃபர்ட். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் அண்டு ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாமே, ப்ரெட்சல்ஸ்னு எல்லாமே வச்சுருந்தாரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பானிபூரி கவுண்டர். பானிலாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே ரெடி பண்ணியாச்சு. இந்த பானி பண்ணிவிட்டு இந்த ஃபவுண்டனில் ஊற்றிட்டோன்னா அழகாக சிந்தாமல் மக்கள் வந்து அந்த பானிபூரியை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சுட்டு அந்த ஃபவுண்டனில் அழகாக வந்து அந்த பானியை பிடிச்சி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஸோ எந்த மெஸ்ஸும் இருக்காது. ஸோ அதுக்காக பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து சாக்கட்ரி கப்ஸ்லாம் வச்சாச்சு டிஸ்பிளேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பேனக்கோட்டா டெசர்ட்டு அண்ட் டிஸ்பிளேக்காகவும் வீடியோக்காகவும் தான் வந்து 3 மட்டும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஆலப்பினோ பாப்பர்ஸும் ரெடி ஆயாச்சு, வச்சாச்சு. அகெயின் இந்த சைடு வந்து சாக்கட்ரி கப்ஸ். அடுத்தது வந்து நம்மளுடைய சென்னை ஸ்பெஷல் பன் பட்டர் ஜாம், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸு. ஸோ நம்ம லேடிஸ்லாம் வந்தோடனே வந்து இந்த இடத்துல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு வழியாக வந்து வேலை கரெக்டாக முடிஞ்சிச்சு. இப்போ அந்த டைம் பாருங்கள் 4:30. நான் 5 o'clock எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ 4:30க்கு வந்து எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளாக பார்க்கறதுக்கு அழகாக க்யூட்டாக வந்து டிஸ்பிளே இருந்தது. ஸோ முகேஷ் தான் வந்து இது எல்லாமே வந்து அழகாக எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் அகெயின்.
இது வந்து பார்த்திங்கன்னா பெலினி வந்து நானே வந்து எல்லாருக்கும் மேக் பண்ணி தரணும்னு எனக்கு ஆசை. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 பேருக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தேவையானவங்க அவங்களே வந்து பெலினி ரெடி பண்ணினாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரூட் ஜூஸ் மட்டுமே வந்து ஸ்லஷி மிஷின்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பெலினியும் நல்லா சக்ஸஸாக சூப்பராக இருந்துச்சு. நான் இன்வைட் பண்ணியிருந்த எல்லா லேடிஸுமே பார்த்திங்கன்னா 5 மணிக்கு டான்னு வர சொல்லியிருந்தேன். எல்லாருமே 5 மணிக்கு வந்திருந்தாங்க. ஒரு சில 1 or 2 பீப்புள் தான் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாங்க. தட்ஸ் ஓகே. அண்ட் வந்து ட்ரெஸ் கோடு கொடுத்துருந்தேன். பிளாக்கு, ரெட் அப்படி இல்லைன்னா வந்து ஒயிட்டு, இந்த 3 ட்ரெஸ் கோடு. அதில் மோஸ்ட்டாக எல்லோரும் வந்திருந்தாங்க. ஆனால் 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடில் வரலன்றதே வந்து நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் வந்து அதை நோட்டே பண்ணேன். என்ன தான் பார்ட்டிக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, இப்படி வாங்க, அப்படி வாங்கன்னு நான் சொல்லியிருந்தாலும் எனக்கு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் குக்கிங் ஒர்க் இருந்ததுனால என்னால் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்கவும் முடியல. அண்ட் வந்து தலை கூட வராமல் நான் வெறும் சிம்பிளாக கொண்டு தான் போட்டுட்டு வந்திருந்தேன். எல்லாருமே 5க்குலாம் வந்துடணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன். ஆனால் அப்புறம் வந்து வாய்ஸ் மெசேஜ் விடலாமா 6க்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன சொல்லுவாங்களோன்ற பயம்லாம் எனக்கு இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு பிஸியாக இருந்துச்சு. ஆனால் நல்லபடியாக குக்கிங்கை வந்து 4:30க்கெலாம் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேக் ஓவர் ஒர்க்கு அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 4:45க்கு தான் வந்து நான் ரெடி ஆகிறதுக்கே போனேன். திருப்பி 5 o'clockலாம் ரெடியாகி வந்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தோசை தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபுட்டு. ஸோ ஸ்டார்டர்ஸ்லாம் ஒன்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோடனே தோசை, பொட்டேட்டோ ஃபில்லிங், அதாவது பொட்டேட்டோ மசாலா, அப்புறம் வந்து சட்னி, சாம்பார் அண்டு கார சட்னி. இதுதான் வந்து நான் மெயின் ஃபுட்டாக கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்திருந்தவங்களாம் வந்து பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து கொஞ்சம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கடைசியில் பார்த்தா ஸ்டார்டர் சாப்பிட்ருந்தா எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க தோசை கவுண்டருக்கு. நான் சொன்னேன் இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது, இவங்களாம் அர்ஜெண்ட்டாக கிளம்புறவங்க, ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியும் கேட்காம தொடர்ந்து தோசைக்கு லைன் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பொண்ணுங்க. ஒன்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் டெசர்ட் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செம்ம அரட்டை, செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்ம ஃபன்னுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி எங்களால் இருக்க முடிஞ்சுதுன்னா கிட்ஸ் இல்லாதனால தான் வந்து எங்களுக்குன்னு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ண முடிஞ்சது தான் சொல்லணும். ஆஃப்டர் 8க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து வெளியே போயிருந்த என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ் வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஆமாங்க, நான் எங்கள் ஹஸ்பண்டையும் கிட்ஸையும் வந்து 5 மணிக்கு வெளியே அனுப்பிச்சிட்டேன். வெளியில் போயிட்டாங்க. அவங்க போய் சுற்றிட்டு கரெக்டாக 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆஃப்டர் தட்டு எல்லாம் ஏறக்கட்டுற வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் ஜாலியாக வந்து கொஞ்சம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களோட பேக்யார்டில். ஸோ ஓவரால் எங்களுடைய இந்த லேடிஸ் பார்ட்டி வந்து செம சக்ஸஸ்ஃபுல் தான் சொல்லணும். எல்லாருமே வந்து நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசினது, சந்தோஷமாக இருந்தது, சாப்பிட்டதுன்ட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து இந்த லேடிஸ் ஒன்லி பார்ட்டி வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல். மக்களே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்போவுமே வீடியோவோட எண்டில் சொல்கிற மெசேஜ் தான், எவ்வளோ சுவையான உணவாக இருந்தாலும் அதை அளவாக சாப்பிட்டுட்டு நலமாக வாழுங்க. ஸோ எங்களுடைய சந்தோஷமான தருணத்தை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி முகேஷ். நன்றி, வணக்கம்.